வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல லாஸ்ட் சாப்டர்ல ரேலி வந்து சாக்கியை காப்பாத்தி இருந்தார் இல்லையா? இந்த சாப்டர்ல ஈமோட என்ட்ரி, ராக்கோட முரட்டு சம்பவம், அதுக்கப்புறமா நம்ம கார்போட ட்ரூபேஷன் சொல்லிட்டு ஓனா தரமா அந்த சாப்டர் வந்து பண்ணியிருக்காரு. அப்படி இந்த சாப்டர்ல என்ன நடந்தது அப்படிங்கறத டோட்டலா இந்த வீடியோல பாத்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹைப் பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. காட் வேலியில நார்த் வெஸ்ட்ல ராக்கும் கார்லிங்கும் தரமான ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த இடம் ஃபுல்லாவே தெரிச்சுக்கிட்டு இருக்கு. கார்லிங் வந்து பேக்கப் பண்ணுக்கு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பாத்தீங்கன்னா ரோஜர் பேரேட் குரூ இவங்க வந்து சாக்கியை காப்பாத்திட்டாங்க இல்லையா? இப்போ அவங்களோட பேக் சைடு வந்து ராக் பேரிட் வந்துட்டாங்க. ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா மெரைன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. பட் ரோஜர் என்ன சொல்றாருன்னா ரேலி கிட்ட நீ வந்து சாக்கியை வந்து கூட்டிட்டு போ, இவங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து சொல்றாரு. அதுக்கு நம்ம ரேலி வந்து சாரி சொல்றாரு. இந்த சாரி வந்து நம்ம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து இவ்வளவு பைரேட் இருக்காங்க, இப்போதைக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சாரி எடுத்துக்கலாம். இன்னொரு சாரி வந்து என்னன்னா, நம்ம ரோஜருக்கு சாக்கி மேல ஒரு கண்ணு இருந்தது இல்லையா? இப்ப ரேலி தான் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோடையும் அதுக்கான ஒரு சாரியை கூட எடுத்துக்கலாம். ரேலி வந்து அப்படியே சாக்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. மத்த பைரேட் எல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறானுங்க. அவனுங்க இங்க வந்ததுக்கு மெயினான ரீசனே சாக்கி காண்டி தான். பட் அது ஒரு சில பேர் எல்லாம் ரொம்ப பொறாமப்பட்டு திட்டுறானுங்க. டே நார்க்க வேண்டிய இடம்டா அதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து அவர் வந்து அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்றானுங்க. ஸோ அந்த அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணல, லைட்டா மட்டும் அப்படியே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா சிக்கி அவன் வந்து அட்டாக் பண்றாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பார்த்து கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு இருக்கான். டே லூசு பசங்களா, அட்டாக் பண்ணாதீங்களா, அங்க வந்து சாக்கி இருக்கா, அவளுக்கு அடிபட்டுன்னு சொல்லிட்டு சீக்கி வந்து இந்த சரி திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பிளான் வந்து சேஞ்ச் பண்றானுங்க. ஓகே இப்ப சாக்கி வந்து நமக்கு கிடையாது, அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு பிளானை போட்டானுங்க. ரேலி வந்து இங்கிட்ட சாக்கி வந்து அப்படியே சூப்பரா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வர்றப்பவே வந்து சாக்கி கிட்ட வந்து ஒன்னு சொல்றாரு, இப்ப நான் வந்துட்டு ஒன்னு சொல்லட்டான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு வந்து சாக்கி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரொமான்ஸ்ல இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் உயிருக்கு பயந்து போயிட்டு இருக்கா. இவ்வளவு ரணகலத்திலையும் ஒரு கிளுகிழுப்பா அப்படியே லவ் மூட்ல இருக்காங்க. அப்படியே வாரம் சொன்ன கட்டுறாங்க. அந்த செல்ல அடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க கீழே எதுவுமே கிடையாது. சோ உள்ள பாத்தீங்கன்னா நம்ம கூமாவும் இவான்கோவும் வந்து உள்ள போயிட்டானுங்க. ஆல்ரெடி இவான்கோ சொல்லிருப்பாரு இல்லையா, இதுதான்டா நமக்கான சான்ஸ்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து உள்ள போயிட்டானுங்க. உள்ள போயிட்டு ரெண்டு டோல் ஃப்ரூட்டையுமே வந்து எடுத்துட்டானுங்க. இவான்கோ சொல்றான் இதுல எதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த வால் வந்து பிரேக் ஆகுது. யாருன்னு பார்த்தா பிக் மம் அந்த வாலை உடைச்சிட்டு வந்து இவான்கோவுக்கு வந்து தரமான ஒரு அடியை போடுறாங்க. இவான்கோ கையில இருந்த டவுல் ஃப்ரூட்டையும் அவங்க பிடிக்கிறாங்க. இவான்கோட்ட இருந்த டவுல் ஃப்ரூட்டை பிடிங்கிட்டு அப்படியே கூமாவை பாக்குறாங்க. கூமாவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறப்போ இவான்கோ அங்கிருந்து கத்துறான், டே கூமா டக்குன்னு சாப்பிடுறான்னு சொல்லிட்டு கத்துறான். கூமாவும் யோசிக்காம டக்குன்னு வந்து இந்த டவுல் ஃப்ரூட்டை வந்து சாப்பிடுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவான்கோ வந்து ஒன்று சொல்லுவான், அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது, இங்க இருந்து ஒரே ஒரு பர்சனை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சாலும் நமக்கு இது வெற்றி தான் சொல்லிட்டு இவான்கோ வந்து சொல்லியிருப்பான். இதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இவான்கோட பிளானா இருக்கும். இந்த கேம் இருக்கு இல்லையா, இப்போ இது யார் கண்ட்ரோல்லையுமே இல்ல, கண்ணா பின்னான்னு எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மெரைனாலாம் எதுவுமே பண்ண முடியல. ஒரு சைடு பாத்தீங்கன்னா மெரைனை போட்டு பொழந்துகிட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து கண்ணை வச்சு எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஒரு தரமான ஒரு கிக் விழுவுது. அப்படி கிக் பண்றது யாருன்னு சொல்லிட்டு நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கோ மாதிரி அதை காட்டுறாங்க. மண்டே பார்த்தா கரெக்டா பைனாப்பிள் தலை மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் அது மார்க்கோவா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த சைடு ஒரு மெரைன் வந்து ஆர்டர் கொடுக்க சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம கார்ப் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காரு. வர்றப்பதான் பாக்குறாரு நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க, நிறைய மெரைன் செத்து கிடக்குறாங்க, நிறைய மக்கள் செத்து கிடக்குறாங்க. சோ இதை பார்த்துட்டு வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இது சென்கோ கிட்ட வந்து கேட்கிறாரு, இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. பட் சென்கோக்கு வந்து இங்க என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஒன்று நடந்ததா யாரோ ஒரு டைம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் சொன்ன பர்சனுமே கொஞ்ச நாள்ல இருந்து நேவில இருந்து போயிட்டாருங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இதுக்கு முன்னாடி கார்ப் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காருன்னா, மெரைன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க பண்றதெல்லாம் நல்லது, சோ இந்த கவர்மெண்ட் வந்து நல்லதா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. பட் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அது அவருக்கு வந்து மாறுது. அவர் வந்து திரும்ப வந்து இது கண்டிப்பா கனவு கிடையாது, இது ரியல் தான் சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாரு. அவரால் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இதனால தான் அவர் சொல்றாரு. ஸோ ஐ திங்க் இதுதான் கார்ப்போட வந்து ரியலான ஒரு ஃபேஸ். நிறைய டைம் வந்து அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஸ்லயே வந்து இருந்திருப்பாரு. ஏசோட டெத் அப்பவும் அப்படிதான் இருந்திருப்பார் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அடுத்ததா ராக் காட்டுறாங்க. ராக் வந்து ஓடி வந்துகிட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கப்பே சொல்றான், இவனுக்கு என்னடா சாகவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனோட கையில பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபையும் டீச்சையும் தூக்கிட்டு வந்து வந்துட்டு இருக்கான். ஒரு சைடு வந்து ஸ்வாட் வச்சிருக்கான், பின்னாடி வந்து அவனை துரத்தி வந்துகிட்டு இருக்கானுங்க. துரத்தி வந்துட்டு இருக்கிறது யாருன்னா கார்லிங் வந்துகிட்டு இருக்கான். அவனோட ரெண்டு பேர் டீமன் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராக்ஸோட கிராண்ட் ஃபாதரும் கிராண்ட் மதர் தான். அவங்க ரெண்டு பேரையும் டீமன் ஆக்கி இவனுக்கு அகைன்ஸ்டாவே திருப்பி விட்டானுங்க. கார்லிங்கோட சேர்த்து ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கா, அவளும் நைட் கார்டு தான். கையில வந்து ஒரு வெப்பன் வச்சிருக்கா. சோ அந்த வெப்பன் எப்படி இருக்குன்னா கான்ஃபால் இருக்கார் இல்லையா, ஸ்கைபியால இருப்பார்ல, சோ அவர் வச்சிருக்க ஒரு வெப்பன் மாதிரியே இருக்கு. கார்லிங் சொல்றான், ராக் வந்து செம்ம ஸ்ட்ராங், ஆல்ரெடி அவன் கொடுத்த ஸ்லாஷ் எனக்கு ஹீல் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும்னு சொல்லிட்டு கார்லிங் சொல்றான். ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, நார்த் வெஸ்ட் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கன்ட்டு, அந்த பேட்டில்ல அடிச்சு தெறிக்க விட்டுருப்பான் போல இருக்கு. கார்லிங்க்கு வந்து தரமான அடி
இருந்திருக்கு. ராக்ஸ் வந்து ஓடி வரப்பே ஒரு மென்ஷன் பண்ணால, இவங்க என்ன சாகவே மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு. அப்பனா ஆல்ரெடி அவங்க எல்லாரையும் போட்டு சாவடி அடிச்சிருந்திருக்கான். அவனுக்கு வந்து சாகாம இருந்திருக்கானுங்க. நைட் கார்ட் கேர்ள் இருக்கா இல்லையா, அவ சொல்றா இவன் வந்து டேவிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இவன் வந்து கில் பண்ணிடலாம். அப்படி கில் பண்ணா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. ஐ திங்க் அவ வந்து 5 எல்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், இல்லன்னா வந்து ஈமோ சொல்லியிருக்கலாம். ராக் வந்து ஒய்ஃபை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா, அவங்க ஒய்ஃப் வந்து இவனை திட்டுறா, டேய் இறக்கி விடுறா, நீ வந்து ஒரு கையில எங்களை வச்சிருக்க, இன்னொரு கையில தான் ஸ்வாட் வச்சிருக்க, இந்த ஒரு கையில வச்சு அவங்கள டீல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. பட் இருந்தாலும் ராக் வந்து என்ன சொல்றான்னா, நம்ம டேவிக்லானே, ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியும், இப்போ மட்டும் நம்ம அவங்கள்ட்ட மாட்டினோம்னா அவனுக்கு வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவானுங்க. இந்த கொடுமை எந்த அளவுக்குலாம் இருக்குன்னா நரகத்துல கூட அப்படி இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமை பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு ராக் வந்து சொல்றான். பட் இதுக்கு வந்து எரிஸ் என்ன சொல்றான்னா, டேய் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், டேய் நானும் டேவிக்லான் தான், இந்த கிளான்ல இருக்கிறதுக்கு வந்து நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன், என்ன எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் பைரேட்னு தெரிஞ்சு என்ன எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போதைக்கு யாரை காட்டுறாங்கன்னா நம்ம ராக்கோட பாட்டியையும் தாத்தாவையும் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து இவங்களை ஃபுல்லாவே வந்து டேவிக்லானை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவளுமே அந்த ஃபுல் மைண்ட் செட்டுக்கு போயிட்டா. ஸோ டேவிக்லானா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து இவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. ராக்கு கிட்ட திரும்ப ஒன்று சொல்றா, டேய் ஒரு குழந்தைய கூடவாடா என்னால காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிற, அப்படி இருக்க ஒரு பொண்ணையா நீ லவ் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ராக்கையே வந்து திரும்ப கேட்கிறா. அவ ஃபேஸை பார்க்குறப்போ ஒரு ஹாப்பினஸும் இருக்கு, ஒரு பெயினும் இருக்கு. ஸோ அதோட ஒரு ஸ்மைலோடையும் இருக்கா. ராக் வந்து எரிஸை வந்து திட்டுறான், முட்டாள்தனமா அதை பேசிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். பட் அவ வந்து இவனோட கையில இருந்து வெளியில வந்துட்டா. ஸோ வெளில வந்ததுக்கு அப்புறமா ராக் வந்து என்ன சொல்றான்னா, இப்போ மட்டும் அவங்க நம்மளை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து டீச்சரை கில் பண்ணிட்டு நானும் செத்துருவேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்றான். ஸோ இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, எப்படி நம்ம ஸ்பிளிட் ஆகி போனாதான் நம்மளால சர்வே ஆக முடியும்னு சொல்லிட்டு. எரிஸ் என்ன சொல்றான்னா, இங்கேருந்து சர்வே ஆகிறதுக்கான வழியை பார்ப்போம், ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து லுலூசியால வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ சொல்றா. லுலூசியாங்கிறது எந்த ஐலாண்ட்னா, இப்போ ஈமோ வந்து ரீசெண்டா ஒரு ஐலாண்டை ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்ணாங்க இல்லையா, அந்த ஐலாண்டு தான். இப்போ வந்து கார்லிங் வந்து கேட்கறான், ஒரு வழியா அவங்க 2 பேரும் விட்டுட்டியா, இப்போ என்ன அட்டாக் பண்ண போறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். தலைவன் ஸ்வாட் எடுத்து ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் பண்றான், அந்த இடமே தெரிக்குது. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் நடந்தது இல்லையா. ஸோ இதை பார்த்துட்டு எரிஸ் பின்னாடில இருந்து செபர்க்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப டீச்சர் ஃபேஸை பார்க்குறப்போ அதுல வந்து ஒரு சோகம் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா பிக் பம் இவான் கோட்டை இருந்து இந்த டோல் ஃப்ரூட்டை பிடிக்கிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு இருக்கப்பயே அவங்க திங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த டோல் ஃப்ரூட் வந்து நம்ம கட்டாக கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அப்படி கொடுக்குறப்போ நம்மளோட ஃபியூச்சர் பீரியட் குழு வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர்றப்பவே அவளுக்கு வந்து தரமான ஒரு அடி விழுகுது. யாரான்னு பார்த்தா நம்ம கைடோ. அவன் அடிச்ச அடியில பிக்மம் கொண்டு வந்த டோல் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது அப்படியே பறந்து போகுது. பிக்மம் பார்த்துட்டு இருக்காங்க. கைடோ வந்து வாயிலேயே அந்த டோல் ஃப்ரூட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறான், அப்படியே சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே கைடோ வந்து சிரிக்கிறான். கைடோட ஃபேஸ் வந்து அப்ப செம்ம கியூட்டா இருக்கு. பிக்மம் வந்து இதனால டென்ஷன் ஆறாங்க. அதனால அவன் மேல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் போடுறாங்க. அந்த இடமே அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. டிராகனை காட்டுறாங்க. டிராகன் வந்து சாங்ஸை தூக்கிட்டு ஒன்னு இந்த இடத்துல சாக விட மாட்டேன், எப்படியாவது நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு சாங்ஸை தூக்கிட்டு டிராகன் ஒரு சைடு போயிட்டு இருக்காரு. இந்த சைடு எரிஸ் பாத்தீங்கன்னா டீச்சுக்கு இதே வார்த்தையை சொல்லிட்டு அவங்க இந்த சைடு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து வாரோஸ் 2 காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஷர் இருக்கு, நிறைய டபுள் ஃப்ரூட்டும் இருக்கு. இந்த ரோஜர் பேரிட் வந்து பாத்துட்டானுங்க. பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், டேய் இப்படியாப்பட்ட ஒரு ட்ரெஷர் நான் பார்த்ததே இல்ல, இங்க வந்து நிறைய டபுள் ஃப்ரூட் வேற இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஜாலியா வந்து அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா மெரைன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பைரேட் இந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிக்க கூடாதுடா, அவங்க எல்லாரையும் வந்து நீங்க கேப்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெரைன் வந்து ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கானுங்க. மெரைன் கீழ எல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, உண்மையிலேயே அவங்க தான் எல்லாரோட ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது. அவங்களோட கையை வேற லாக்ல இருக்கு இல்லையா. சோ இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மெரைன்ட்ட வந்து ஹெல்ப் கேக்குறாங்க, என்ன எப்படியாவது சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஹெல்ப் கேக்குறாங்க. பட் மெரைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, காட் வேலி வந்து கவர்மெண்டோட ஒரு பார்ட் கிடையாது, சோ அவங்க வந்து மெம்பரா இல்ல அப்படிங்கறனால என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மெரைன்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா கூமா அவங்க எல்லாம் எப்படியும் சேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூமா வந்து ஒரு சைடு நின்னுட்டு இருக்கான். அப்படியே சட்டனை கட்டுறாங்க. அவன் வந்து ஈமு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா, ராக் வந்து செத்துட்டானான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. சோ இங்க இருந்துட்டு இவன் என்ன சொல்றான்னா, இப்போ எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஈமு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். மெரைன் பைரேட்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போதைக்கு எல்லாருமே வியர்டா ஒன்று ஃபீல் பண்றானுங்க. என்னடான்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா பார்த்துட்டு இருக்கானுங்க. அங்கேருந்து பார்த்தா டிராகன் நம்ம கையில இருக்கா இல்லையா, அவன் டோல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு டிராகனா ஃபார்ம் ஆகி ஜாலியா அந்த சைடு சுத்திட்டு இருக்கான். இதை பார்த்த மெரைன் அப்புறம் பைரேட்ஸ் எல்லாருமே வந்து அரண்டு போறானுங்க. கூமா வந்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் சேவ் பண்றான். அவங்க எல்லாம் எப்படி இருந்தவங்கன்னா, நமக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது, இப்ப இருந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப நரகமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருந்தவங்க அவங்கள சேவ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து கூமாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த நன்றிங்கிறது வந்து உள்ள அப்படியே மனசார வந்துகிட்டு இருக்கு. கூமாவுக்கு வந்து இது ஹாப்பி.
ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டீச்சையுமே கூமா தான் சேவ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து அதிகம். அது என்னங்கிறது வந்து அடுத்த சாப்டர்ல தெரிஞ்சிடும். ராக்குக்கும் கார்லிங்க்கும் சண்டை நடந்தது இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. ராக் வந்து இவன் முரட்ட சம்பவத்தை பண்ணியிருக்கான். கார்லிங் அடிச்சு வாய் கீழே உடச்சி வச்சிருக்கான். அவங்களோட தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் கில் பண்ணிட்டான். அந்த பொண்ணெல்லாம் ஒரு சைடு ஓரமா படுத்து கிடக்குறா. அடிச்சு முரட்ட சம்பவத்தை பண்ணி விட்டான். அப்போதைக்கே அவன் வந்து ஒன்று சென்ஸ் பண்றான். அவன் மட்டும் கிடையாது, கார்ப்பும் சென்ஸ் பண்றாரு. அதே மாதிரி வந்து ரோஜரும் வந்து சென்ஸ் பண்றாரு. அதை பார்த்த ரோஜர் பேரியட் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ் ராக் பேரியட் தான் வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஒருத்தர் வந்து சொல்றான். பட் ரோஜர் வந்து சொல்றாரு அது ராக் கிடையாது, வேற ஏதோ ஒன்று சொல்லிட்டு ரோஜர் வந்து சொல்றாரு. எல்லாருமே ஈமோ வர்றத முன்னாடியே சென்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ராக் நிக்கிறான். ராக் பக்கத்துல வந்து ஒயிட் பீரியட் வந்துட்டாரு. ஒயிட் பீரியட் வந்து ராக் வந்து சொல்றாரு, இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்னோட சண்டை போட்டாலும் உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல, பட் என்னோட நின்று சண்டை போடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒயிட் பீரியட் வந்து சொல்றாரு. ஒயிட் பீரியட் வந்து அதனால என்ன, நம்ம சண்டையை போட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஒயிட் பீரியடும் சொல்றாரு. ஒயிட் பீரியட் எப்பவுமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸருக்காகவோ இல்லைன்னா ஒரு பெரிய டபுள் ஃப்ரூட்டுக்காகவோ எல்லாம் போற பர்சன் கிடையாது. ஒயிட் பீரியடும் ராக் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் வந்து கேட்டுட்டு இருக்கு. நம்ம கைடு வந்து ஒரு சிரிப்பை போட்டுட்டு இருக்கான். கைடுக்கு வந்து டபுள் ஃப்ரூட் கிடைச்சதுல இருந்து ஒரு ஹாப்பி. அவன் வந்து ரொம்ப கியூரியஸா இருந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து அங்க இருக்கவங்க கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான், டே எனக்கு புது பவர் கிடைச்சிச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு ராக் அப்புறம் ஒயிட் பீரியட் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓகே புது பவர் கிடைச்சிருச்சு, இது இன்னைக்கு பேட்டில்ல டெஸ்ட்டை போட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு கைடவும் வந்து இவங்களோட வந்து நிக்கிறான். அந்த பேனலே வெறித்தனமா இருக்கு. சூப்பரா அனிமேஷன் பண்ணணும், அதுல மட்டும் சொதப்பிடக்கூடாது. அடுத்த சைடு பாத்தீங்கன்னா சட்டன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அங்க இருந்த மெரைன்ஸ் எல்லாருமே அரண்டு போறானுங்க. என்னடா மான்ஸ்டர் மாதிரி ஏதோ மாறிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயந்து திருக்கிறானுங்க. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேலேயே இப்போ வந்து ஈமோ வந்திருக்கா. ஸோ அதை பார்த்து எல்லாருமே வந்து அரண்டு போறானுங்க. இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒன்னு சொல்றாங்க. நம்ம ரோஜர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து கியூரியாசிட்டி ஆயிடுச்சு, இனிமே தான் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி கியூரியாசிட்டி மைண்ட் செட்ல வந்து இருக்காரு. இன்னும் கார்ப் வந்து ஷாக்ல இருந்து வெளில வரல. இது என்னடா ட்ரீமா ரியலாடா, என்னடா அந்த ஐலாண்ட்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. நம்ம ராக் வந்து என்ன சொல்றான்னா, என்ன இலவுடா இது, இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா த வேர்ல்டுன்னு பேர் வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ராக் வந்து ஈமுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றதுக்கு தயாராயிட்டான். ஸோ தொடர்ந்து சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்லாம் இன்னும் வெறித்தனமா இருக்கும். ஸோ நீங்க அடுத்த சாப்டர்ல என்ன நடக்குங்கிற ஒரு தியரியை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.